ஒரு குளிர்ந்த காலை பொழுது. நீங்கள் எதையோ தேடி உங்கள் வீட்டின் பழைய அறையில் தூசி படிந்த பெட்டிகளை புரட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கே ஒரு பழைய டைரி கிடைக்கிறது. அது ஒரு காலத்தில் நீங்கள் எழுதிய கனவுகளின் பட்டியல். நான் இதை அடைவேன், இதை சாதிப்பேன் என்று தீர்க்கமான நம்பிக்கையுடன் ஒரு சிறு குழந்தை போல நீங்கள் எழுதிய அந்த வரிகள் இன்று வெறும் வெற்றுச் சுவர்கள் போல நிற்கின்றன. கைகளில் டைரியுடன் நீங்கள் ஜன்னல் வழியே வெளியே பார்க்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு தேங்கிப்போன குளத்தைப் போல அசையாமல் நிற்கிறது. கனவுகள் தூசியாக படிகின்றன. ஆசைகள் ஒரு காலத்தில் துடிப்பாக இருந்த இதயத்தின் ஓசையைப் போல மெல்ல மெல்ல அடங்கி போகின்றன. எல்லோரும் மாறுகிறார்கள், முன்னேறுகிறார்கள். என் வாழ்வில் மட்டும் ஏன் ஒரு மாயச்சுவர்? ஏன் எதுவும் நடப்பதில்லை என்று உங்கள் உள்மனம் ஒரு குமுறலை கக்கியது. அந்த குமுறலின் நடுவில் என் குரல் கேட்கட்டும். இந்த சலசலப்பு நிறைந்த உலகில் ஒரு நொடி கண்களை மூடி ஆழ்ந்து சுவாசியுங்கள். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணும் ஒவ்வொரு தடையும், நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு ஏமாற்றமும் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் ஒரு ரகசிய செய்தி. அந்த செய்தி என்ன தெரியுமா? நீ மாறு. ஆம், நீங்கள் மாற வேண்டும். உங்கள் வெளிப்புற உலகம் அல்ல, உங்கள் அக உலகம் மாற வேண்டும். ஒரு விதையை புதைக்கிறீர்கள். அது ஒரு மாமரமாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் அந்த விதையின் உள்ளே புளிய மரத்தின் டி.என்.ஏ இருந்தால் நீங்கள் எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றினாலும், எவ்வளவுதான் சூரிய ஒளியை கொடுத்தாலும் அது ஒருபோதும் மாம்பழங்களை தராது. அது புளிய மரமாகவே வளரும். ஏனென்றால் அதன் உள்ளமைப்பு மாறவில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பணத்தை ஈர்க்க வேண்டும், ஆரோக்கியத்தை பெற வேண்டும், உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் உங்கள் உள்ளே பற்றாக்குறை மனப்பான்மை, பய உணர்வு, பழைய காயங்கள் என்ற புளிய மரத்தின் டி.என்.ஏ இருந்தால் பிரபஞ்சம் எப்படி உங்களுக்கு மாம்பழத்தை தரும்? அது உங்கள் உள்ளே இருப்பதைத்தான் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். இதுதான் பிரபஞ்சத்தின் முதல் விதி. நீ எதை வெளிப்படுத்துகிறாயோ அதையே திரும்ப பெறுவாய். இது ஏதோ மாய மந்திரமோ அல்லது ஒரு விசித்திரமான ரகசியமோ அல்ல. இது பிரபஞ்சத்தின் இயற்கையான நியதி. நாம் உள்ளே என்ன இருக்கிறோமோ அதையே நாம் வெளியே ஈர்க்கிறோம். இப்போது உங்களை நீங்களே ஒரு கணம் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் உண்மையிலேயே எதை ஈர்க்க விரும்புகிறேன்? நான் என் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும்? பெரும்பாலானவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை இது என் தலையெழுத்து என்று சுட்டிக்காட்டி அதை மாற்ற முடியாது என்று நம்புகிறார்கள். அதுதான் உங்கள் சக்திக்கு நீங்கள் போடும் முதல் தடை. உங்கள் தலையெழுத்தை எழுதியவன் யார்? நீங்கள் மட்டுமே. இந்த நிமிடமே உங்கள் தலையெழுத்தை நீங்கள் மாற்றி எழுத முடியும். ஆனால் அதற்கு நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது என்னவென்றால் உங்களை நீங்களே முழுமையாக ஆராய்வது. நான் எங்கே தவறு செய்கிறேன் என்று கேட்பதற்கு பதிலாக என் உள்ளே எந்த மாற்றத்தை நான் முதலில் கொண்டு வர வேண்டும் என்று கேள்வி கேட்கத் தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பணத்தை பற்றி பேசும்போது உடனடியாக ஒரு சோர்வோ, பயமோ அல்லது பேராசையோ உங்கள் மனதில் எழுகிறதா? ஒரு நோயை பற்றி பேசும்போது நீங்கள் அதற்கு உடனடியாக கீழ்ப்படுகிறீர்களா? ஒரு உறவை பற்றி பேசும்போது உங்களுக்குள் கோபமோ கசப்போ எழுகிறதா? இவை அனைத்தும் உங்கள் உள்ளே இருக்கும் பழைய நான் பேசும் குரல்கள். இந்த குரல்களை நீங்கள் மாற்ற வேண்டும். நீ மாறு என்பதன் முதல் பொருள் உங்கள் மனப்பான்மையை மாறுவது. இந்த உலகில் எவர் ஒருவர் வெற்றியின் உச்சத்தை தொட்டாலும் அவர்களின் பயணத்தில் அவர்களின் மனப்பான்மைதான் முதல் படியாக அமைந்திருக்கும். என்னால் முடியாது என்ற வார்த்தையை என்னால் முடியும், நான் முயற்சி செய்கிறேன் என்ற வார்த்தையாக மாற்றுவதுதான் உங்கள் பிரபஞ்ச ஓட்டத்தில் நீங்கள் செய்யும் முதல் அற்புதம். இரண்டாவது, உங்கள் வார்த்தைகளை மாறுவது. நீங்கள் தினமும் உங்களை பற்றியும் உங்கள் வாழ்க்கையை பற்றியும் என்ன பேசுகிறீர்கள்? நான் ஏழை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நான் எதற்கும் லாயக்கற்றவன் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தால் பிரபஞ்சம் அதை மட்டுமே ஒரு ஆணையாக எடுத்துக்கொள்ளும். அது சரி, நீங்கள் கேட்டது இதுதான் என்று சொல்லி அதை அப்படியே உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வரும். உங்கள் வார்த்தைகளுக்கு அதிர்வு சக்தி உண்டு. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அனுப்பும் ஒரு சிக்னல் போல. நீங்கள் நேர்மறையாக பேசும்போது பிரபஞ்சம் நேர்மறையான நிகழ்வுகளை உங்களுக்குள் கொண்டு வரும். நான் பணக்காரன் ஆவேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் அன்பான உறவுகளை ஈர்க்கிறேன் என்று நீங்கள் உண்மையிலேயே நம்பாவிட்டாலும் திரும்ப திரும்ப பேசத் தொடங்குங்கள்.
உங்கள் ஆழ்மனது இந்த வார்த்தைகளை ஒரு புதிய உண்மையாக பதிவு செய்யத் தொடங்கும். மூன்றாவது, உங்கள் செயல்களை மாறுவது. மனப்பான்மை மாறிவிட்டது. வார்த்தைகள் மாறிவிட்டன. ஆனால் நீங்கள் பழைய தவறான செயல்களையே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அங்கு எந்த மாற்றமும் நடக்காது. உங்கள் கனவுகளை நோக்கி சிறு சிறு அடிகளை வைக்கத் தொடங்குங்கள். அது ஒரு புத்தகத்தை படிப்பதாக இருக்கலாம், ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்வதாக இருக்கலாம், அல்லது ஒரு சிறிய முதலீட்டை செய்வதாக இருக்கலாம். இந்த சிறு சிறு செயல்கள் உங்கள் ஆழ்மனதிற்கு ஒரு செய்தியை அனுப்புகின்றன. இந்த மனிதன் பழையவன் அல்ல. இவன் மாறத் தொடங்கிவிட்டான். இவன் தனது இலக்கை நோக்கி செயல்படத் தொடங்கிவிட்டான். பிரபஞ்சம் நீங்கள் வெறுமனே நினைத்ததை உங்களுக்கு கொடுப்பது இல்லை. நீங்கள் யாராக மாறுகிறீர்களோ அதைத்தான் உங்களுக்கு கொடுக்கிறது. நீங்கள் பணக்காரனாக மாற வேண்டும் என்று நினைத்தால் அது கனவு. நீங்கள் உங்கள் செயலில் பணக்காரனாக இருப்பவன் எப்படி செயல்படுவானோ அப்படி செயல்படத் தொடங்கினால் அதுவே உண்மை. ஒரு பணக்காரன் வீண் செலவுகளை செய்வதில்லை. அவன் தொடர்ந்து முதலீடு செய்கிறான். அவன் தனது நேரத்தையும் சக்தியையும் வீணடிப்பதில்லை. அவன் தொடர்ந்து கற்றுக்கொள்கிறான். நீங்கள் இந்த செயல்பாட்டு மாற்றத்தை கொண்டு வரும்போது பிரபஞ்சம் அதை ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்கிறது. இங்குதான் பிரபஞ்சம் உங்களுக்கு உதவத் தொடங்குகிறது. நீங்கள் ஒரு வேலையை தேடுகிறீர்கள் என்றால் நீங்கள் வெறுமனே வேலை வேண்டும் என்று கேட்பதில்லை. அதற்கு பதிலாக அந்த வேலையை செய்வதற்கு நான் தகுதியானவனாக மாறுகிறேன் என்று கூறி உங்கள் திறமைகளை வளர்க்கத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் அந்த தகுதியானவனாக மாறும்போது பிரபஞ்சம் உங்கள் பாதையில் சரியான நபர்களை, சரியான வாய்ப்புகளை உங்களை நோக்கித் தள்ளுகிறது. பிரபஞ்சம் ஒருபோதும் காலியான கைகளுக்கு எதையும் கொடுப்பதில்லை. அது செயல்படும் கைகளுக்கு மட்டுமே திரும்ப கொடுக்கிறது. நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஏற்கனவே அதை பெறுவதற்கு தகுதியுடையவராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த மாற்றத்தை நீங்கள் நிலைநிறுத்த 2 சக்திகள் உங்களுக்கு தேவை. ஒன்று நன்றி உணர்வு, மற்றொன்று பொறுமை. நன்றி உணர்வு ஏன் முக்கியம்? நீங்கள் மாறும் இந்த தருணத்தில் உங்கள் வாழ்க்கை உடனடியாக மாறிவிடாமல் இருக்கலாம். உங்கள் வங்கி கணக்கில் லட்சங்கள் வந்து விழாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வாழும் இந்த நிமிடம், சுவாசிக்கும் காற்று, உங்கள் கையில் இருக்கும் திறமைகள், இவை அனைத்திற்காகவும் நீங்கள் நன்றி சொல்லத் தொடங்கும் போது உங்கள் அதிர்வு நிலை உடனடியாக உயர்கிறது. நீங்கள் இன்னும் எனக்கு இது கிடைக்கவில்லை என்று பற்றாக்குறையில் கவனம் செலுத்தாமல் இன்று எனக்கு கிடைத்திருப்பவை அனைத்திற்கும் நன்றி என்று மிகுதியில் கவனம் செலுத்துகிறீர்கள். இந்த நன்றி உணர்வுதான் பிரபஞ்சத்தை உங்களுக்கு மேலும் மேலும் கொடுக்க தூண்டும் காந்தப்புலம். இது உங்கள் ஆன்மாவின் ஆழமான குரல். இரண்டாவது பொறுமை. நீங்கள் ஒரு மாபெரும் மரத்தை நடவு செய்கிறீர்கள். அதற்கு முதல் நாள் இரவே அது பழங்களை அளித்து விட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். நீங்கள் விதைத்த விதை மண்ணுக்குள் அமைதியாக ஆனால் தீவிரமாக வேலை செய்கிறது. அதன் வேர்கள் ஆழமாக இறங்குகின்றன. அந்த வேர்கள் ஆழமாகும் போதுதான் அதன் கிளைகளும் பழங்களும் வானுயர வளர முடியும். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முடிவும், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு புதிய செயலும் உங்கள் இலக்கை பூர்த்தி செய்வதற்காக பிரபஞ்சத்தில் வேர்களை ஆழமாக ஊன்றிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் மாற்றிய உங்கள் மனப்பான்மையின் வேர்களை பிரபஞ்சம் பரிசோதிக்கும். அது ஒரு பரிசோதனை காலம். அந்த பரிசோதனை காலத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து மீண்டும் பழைய நான் ஆக மாறினால் பிரபஞ்சம் சரி, இவன் தயாராக இல்லை என்று சொல்லி உங்களுக்கு கொடுக்க இருந்த வரங்களை நிறுத்திவிடும். நீங்கள் கேட்கும் அந்த சரியான தருணம் எப்போது வரும்? அது நீங்கள் உங்கள் தேவையை கைவிடும்போது வரும். இந்த முரண்பாடு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். நான் ஆசைப்பட்டால் தானே அது நிறைவேறும், பிறகு ஏன் அதை கைவிட வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். இங்குதான் நீங்கள் பிரபஞ்சத்தை ஒரு ஏழை குழந்தையாக பார்க்கிறீர்கள். இவன் கேட்டால் தான் கொடுக்கும் என்று நினைக்கிறீர்கள். பிரபஞ்சம் ஏழையல்ல, அது மிகுதியுடன் நிறைந்தது. உங்கள் ஆசைகளை கைவிடுவது என்றால் உங்கள் இலக்கை கைவிடுவது என்று அர்த்தம் இல்லை. மாறாக அதன் மீது நீங்கள் வைத்திருக்கும் பற்றையும் அதன் மீதான தீவிரமான கட்டுப்பாட்டு உணர்வையும் கைவிடுவது என்று அர்த்தம். எனக்கு இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்க வேண்டும், இந்த ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில்தான் பணம் வர வேண்டும் என்ற இந்த இறுக்கமான மனப்பான்மைதான் பிரபஞ்சத்தின் ஓட்டத்தை சிறு குழாய்க்குள் அடைப்பது போல. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க நினைப்பதை 10 வெவ்வேறு வழிகளில் கொடுக்க நினைக்கும்.
ஆனால் நீங்கள் இந்த ஒரு வழியில் தான் வேண்டும் என்று இறுக்கமாக இருக்கும்போது மற்ற 9 வழிகளும் தடைபடுகின்றன. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் கனவை ஒரு வலுவான எண்ணமாக பிரபஞ்சத்திற்கு அனுப்பிவிட்டு அதன் பிறகு அதன் பலன் எப்போது எப்படி வர வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை விட்டுவிடுங்கள். நீங்கள் உறுதியாக நம்புங்கள், நீங்கள் கேட்காததை கூட நீங்கள் எதிர்பாராத வடிவத்தில் மிகச் சரியான நேரத்தில் மிகச் சரியான வடிவத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இது உங்கள் ஆழ்ந்த நம்பிக்கையின் பரிசு. உங்கள் மாற்றத்தின் இறுதிச் சுழற்சி இங்கேதான் நிறைவு பெறுகிறது. நீங்கள் முதலில் மாறுகிறீர்கள், பிறகு நன்றி சொல்கிறீர்கள், அதன் பிறகு அதன் பலனை கைவிடுகிறீர்கள். நீங்கள் இந்த 3 படிகளையும், அதாவது மாற்றம், நன்றி உணர்வு, பலனை கைவிடுதல் ஆகியவற்றை தொடர்ந்து செய்யும்போது உங்கள் ஆன்மா முழுமையடைகிறது. நீங்கள் பிரபஞ்சத்தின் ஓட்டத்தில் ஒரு சக்திவாய்ந்த நீச்சல் வீரராக மாறுகிறீர்கள். இதுவரை நீங்கள் வாழ்க்கையின் நீரோட்டத்திற்கு எதிராக நீந்திக் கொண்டிருந்தீர்கள். நான் நிறைய உழைக்கிறேன், கஷ்டப்படுகிறேன், இன்னும் ஏன் வெற்றி கிடைக்கவில்லை என்று போராடி கொண்டிருந்தீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் உங்கள் அகத்தை மாற்றி நீரோட்டத்துடன் செல்லத் தொடங்கிவிட்டீர்கள். பிரபஞ்சம் உங்கள் இலக்கை நோக்கி உங்களை தானே தள்ளுகிறது. உங்களின் இறுதி உறுதிமொழி என்னவாக இருக்க வேண்டும்? எனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன். அதற்காக நான் மாறிவிட்டேன். நான் தொடர்ந்து செயல்படுவேன். ஆனால் இந்த பிரபஞ்சம் எனக்கு சரியானதை மிகச் சரியான நேரத்தில் மிகச் சரியான வடிவத்தில் என் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்று முழுமையாக நம்புகிறேன். இந்த நம்பிக்கைதான் உங்களை நிம்மதியாக தூங்க வைக்கும். இந்த நம்பிக்கைதான் உங்கள் முதலீடுகள் வீழ்ச்சியடையும் போது உங்களை கலங்க விடாமல் பாதுகாக்கும். இந்த நம்பிக்கைதான் உறவுகளில் ஏற்படும் பிளவுகளின் போது நீங்கள் உடைந்து போகாமல் மீண்டும் அன்பை ஈர்க்க தூண்டும். நண்பர்களே, உங்கள் சக்திக்கு எல்லை இல்லை. உங்கள் அதிர்வுக்கு எல்லை இல்லை. நீங்கள் கேட்பதை கொடுக்கும் திறன் பிரபஞ்சத்திற்கு எப்போதும் உண்டு. உங்கள்